الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு ஈமானை கொடுத்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் குர்ஆன் மூலமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு கற்று தந்திருக்கின்றான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எந்த காரியத்தை செய்வதனால் இறைவனுடைய அன்பும் அருளும் கிடைக்கும், எந்த காரியத்தை செய்வதனால் இறைவனுடைய கோபமும் இறைவனுடைய வெறுப்பும் உண்டாகும் என்பதை நமக்கு அல்லாஹ் தஆலா தெளிவாக காண்பித்து தந்திருக்கின்றான். அதை பின்பற்றி நடப்பது ஒவ்வொரு முஃமின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழிமுறையில் நடப்பவர்களை தான் முஃமின் என்றும் ஈமான் உடையவர்கள் என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் என்ன பேசுகின்றோம், என்ன சிந்திக்கின்றோம், என்ன கேட்கின்றோம், எந்த விதத்தில் வியாபாரம் செய்கின்றோம், எந்த விதத்தில் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம், நண்பர்களிடத்தில் எப்படி நடக்கின்றோம், மனைவி மக்களிடத்தில் எப்படி நடக்கின்றோம், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கின்றோம், இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நரம்பினுடைய துடிப்பையும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாவினுடைய அசைவையும் இதயத்தினுடைய துடிப்பையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். இமைகளினுடைய அந்த சத்தத்தையும் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான்.
நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் இறைவனுடைய பார்வையை விட்டும் எந்த ஒரு நொடியும் அது தவறாமல் இருக்காது. அல்லாஹ் எல்லா நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நம்மை கண்காணிக்கின்றான். அல்லாஹ் பார்க்காத, அவன் கண்காணிக்காத எந்த ஒரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, இத் யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். அல்லாஹ் தஆலா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகளை அமர்த்தி வைத்து அவர்கள் நாம் செய்யக்கூடிய காரியங்களை கண்காணிக்கின்றார்கள், எழுதுகின்றார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அது பதிவு செய்யப்படுகின்றது. இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒரு கண்காணிப்பாளர் தயாரிப்போடு இருந்து அதை பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, கிராமன் என்ற வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கும், காத்திபீன் என்று சொல்லக்கூடிய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பதிவு செய்கின்றார்கள். என்ன பேசுகின்றோம், என்ன சிந்திக்கின்றோம், என்ன விஷயத்தை நாம் மக்களிடத்தில் சொல்கின்றோம் என்பது அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பெரும் பாவங்களில் ஒன்று, அதை நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை செய்யறோம், அதுல ஒரு பாவம் இருக்கின்றது. அந்த பாவத்தை இன்னைக்கு மக்கள் பாவமாகவே கருதாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பாவம், அது சின்ன பாவம் அல்ல, பெரும் பாவம். அதை பாவமாக கருதாகவே செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அது என்ன? பொய். இன்னைக்கு பொய் என்பது பாவமாகவே நான் கருதாமல் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. பொய் சர்வசாதாரணமா பேசினாலே பொய் நிறைய வந்துருது. சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள். அது கடை வீதியில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், பிள்ளைகள்கிட்ட இருக்கட்டும், மனைவிட்ட இருக்கட்டும், பொய் அதிகமாக இன்னைக்கு பரவி இருக்கின்றது. அதை பாவமாக கருதாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை அழிவில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது பொய். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிதுகு யுன்ஜி வல் கிதுபு யுஹ்லிக். உண்மை உங்களை வெற்றியின் பக்கம் கொண்டு சேர்க்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உண்மையை பேசினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வல் கிதுபு யுஹ்லிக், பொய் பேசினால் அது உங்களை அழிவில் கொண்டு போய்விடும், அழிவில் கொண்டு போய் சேர்க்கும், உங்களை அழித்து விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, பரவலாக மனிதன் இன்னைக்கு வியாபாரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் செய்து விடுகின்றான். ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் பொய் பேசி விடுகின்றான். ஒரு மனைவியிடத்தில் கணவன் பொய் சொல்லுகின்றான். மனைவி கணவனிடத்தில் பொய் பேசுகின்றான். ஒரு மகன் தன் தந்தையிடத்தில் சர்வசாதாரணமாக பொய் சொல்லுகின்றான். இந்த பொய் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்க வேண்டும். பொய்யினால் ஏற்படக்கூடிய அழிவு என்பது மிகப்பெரியது. அதனால் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்றால் அது பொய். அதனால் இறைவனுடைய வெறுப்புக்குள்ளானவர்களாக நாம் ஆகுவோம். பொய் பேசுவதனால இறைவனுடைய வெறுப்புக்குள்ளானவர்களாக நாம் ஆகுவோம். உண்மை பேசுவதனால் இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக நாம் மாறுவோம். அன்பானவர்களே, அதனால் தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஈமானும் பொய்யும் ஒன்று சேராது. எங்கு பொய் வந்து விடுகின்றதோ, பொய் பேசப்படுகின்றதோ, அங்கு ஈமான் தூரமாகிவிடும், ஈமான் அவனை விட்டும் சென்று விடும். அதனால் பொய் பேசுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது தெரிந்து பேசுவதாக இருக்கட்டும், வேண்டுமென்றே பேசுவதாக இருக்கட்டும், சர்வசாதாரணமாக பேசுவதாக இருக்கட்டும், அதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈமானோடு சேர்ந்து அல்லாஹு தஆலா பொய்யை குறிப்பிடுகின்றான். இன்னமா யஃப்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பிஆயாத்தில்லாஹ்.
அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்ப்பித்தார்கள். உலாயிக ஹுமுல் காதிபூன், அவர்கள்தான் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஈமானும் பொய்யும் ஒன்று சேராது. நபியவர்களை காபிர்கள் பொய்ப்பித்தார்கள். நபியவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள், அதை காபிர்கள் பொய்ப்பித்தார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஅலமுல் ஹதாயா அல் கிذب, பாவங்களில் பெரிய பாவம் பொய். பொய் என்று சொல்லிவிட்டு வலா யஸ்லுஹுல் கதிபு ஃபீ ஹஸ்லின், கேலி கிண்டலாக கூட பொய் பேசுவது ஆகுமாக்கப்படவில்லை, கூடாது. கேலி கிண்டலா சொல்றங்க. இன்னைக்கு ஏப்ரல் மாதத்துல நம்ம இருக்கிறோம். ஏப்ரல் பூல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாத்தி, அங்க பாரு காக்கா, பார்த்தா காக்கா இருக்காது, ஏப்ரல் பூல், நீ ஏமாந்துட்ட, நீ ஏமாந்துட்ட, உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு விளையாட்டுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. குடும்பத்துல ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து விட்டாலே நண்பர்களுக்கு மத்தியில, சகோதரர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் பூல் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்திலேயும் அதிகமாக வந்து விட்டது. இந்த பழக்கம் என்பது பொய் சொல்லி கேலி கிண்டலுக்கு பொய் சொல்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா ஐ யஈத அஹதுக்கும் சபியஹு ஷைஅன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்து விடாதீர்கள், அதுவும் பொய்யில் சேரும். நம்ம பிள்ளைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி தரேன்ப்பா, நீ நல்லா படிச்சேனா, நல்லா படித்து நல்லா ஓதினால், நல்லா தொழுதேன்னு சொன்னா, நோன்பு வைத்தால் உனக்கு இன்ன பொருள் வாங்கி தரேன், என்ன வேணுமோ கேளு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா படித்து மார்க் வாங்கின பிறகு அந்த வாக்குறுதியை மீறுவதும் பொய்யில் போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான், விக்கிரகங்களை விட்டும் சிலை வணக்கங்களை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வார்த்தை வஜ்தனிபு கௌலஸ் ஸூர், பொய் பேசுவதை விட்டும் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஷிர்கோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இணை வைப்பதோடு சேர்த்து பொய்யையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து குறிப்பிடுகின்றான். இன்னைக்கு வீட்டுல ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் கதவு தட்டுனா பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புறது, அத்தா இல்லைன்னு சொல்லுப்பா, அம்மா இல்லைன்னு சொல்லுப்பா, அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லு, அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், தூங்குறாருன்னு சொல்லு. பிள்ளைகளுக்கு நம்ம பொய்யை கற்றுக் கொடுக்கின்றோம். இது பாவம். பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்ல நம்ம கற்றுக் கொடுக்கணும். உண்மை பேசுவது அது வெற்றியை தரும், பொய் பேசுவது அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். சர்வசாதாரணமான விஷயம் இன்னைக்கு பொய் பேசுவது நமக்கு. ஆனால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிர், உங்களுக்கு பெரும் பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள் நபி அவர்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், நபியே சொல்லுங்க, பெரும்பாவம் என்ன சொல்லுங்க எங்களுக்கு சொல்லும் பொழுது நபி அவர்கள் இல்லா அல் இஷ்ராக்கு பில்லா, அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, ஷிர்க் செய்வது, அது பெரும்பாவம். அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதற்கு மன்னிப்பே கிடையாது. அதற்கு அடுத்து அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், உக்கூக்குல் வாலிதைன், வாலிதை நம்முடைய பெற்றோர்களை நோவினை செய்வது, அவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது, அவர்களை துன்புறுத்துவது பெரும் பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம், பெற்றோர்களை நோவினை தருவது பெரும்பாவம்.
அதற்கு அடுத்து நபி அவர்கள் சொல்லும் பொழுது, நபி அவங்க இந்த 2 வார்த்தையை சொல்லும் பொழுது சாய்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க. மூன்றாவதா ஒரு வார்த்தையை சொல்வதற்காக நபி அவர்கள் எழுந்து அமர்ந்தவர்களாக அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபஜலஸ ஃபகால இல்லா கௌலு ஸூர், பொய் பேசுவது பெரும்பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பொய் பேசுவதை விட்டு உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பொய் பேசுவதும் பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவம். அன்பானவர்களே, நபி அவர்கள் இதை 3 தடவை அழுத்தி அழுத்தி சொன்னார்கள். பொய் பேசுவது பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவம். அன்பானவர்களே, விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றாட நம்ம வாழ்க்கையில சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பாவம் பொய். ஆனால் இந்த பொய் என்பது பெரும்பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களை பற்றி, முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, முனாஃபிக்குகளுக்கு 3 தன்மை இருக்கும். 3 தன்மை. என்ன தன்மைங்க? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்குகள் இடத்துல 3 விதமான தன்மை இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முனாஃபிக்குனா யாருங்க? உள்ளொன்றும் புறம் ஒன்றும் பேசக்கூடியவன். உள்ளத்துல ஒன்னு இருக்கும், ஆனா நாவுல வேற பேசுவான். உள்ளத்துல குஃப்ர் இருக்கும், நாவில் ஈமான் இருப்பதை போன்று சொல்லுவான். உள்ளத்தில் விரோதம் இருக்கும், நாவில் முஹப்பத் இருப்பதை போன்று, அன்பு இருப்பதை போன்று காட்டிக் கொள்ளுவான். அன்பானவர்களே, உள்ளொன்றும் புறம் ஒன்றும் செய்யக்கூடியவன் தான் முனாஃபிக். முனாஃபிக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய தண்டனை சொல்லி இருக்கிறான். நரகத்திலேயே அடித்தளத்தில் இருப்பான். நரகத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யாருக்குங்க? முனாஃபிக்கு தான். அவனுக்கு நரகத்திலேயே பெரிய தண்டனை. காபிர்களை விட, முஷ்ரிக்குகளை விட, யகூதிகளை விட, நசராக்களை விட யாருக்கு அதிக தண்டனை? முனாஃபிக்குகளுக்கு. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, முனாஃபிக்குகளுடைய தன்மை 3. அவன் பேசினால் பொய் பேசுவான். இதா ஹத்தஸ கதிப, வாயை திறந்தாலே பொய். சில பேரை பார்த்தாலே, பேசினாலே பொய் தான் பேசுவான். நமக்கு தெரியும், என்னங்க இப்படி அடிச்சு விடுறான், இப்படி பேசுறான் பாருங்க, வாயை திறந்தாலே பொய், புழுகு மூட்டையா இருக்கானே, இவ்வளவு பொய்யா பேசுறது. அவன் தான் யாருங்க? முனாஃபிக். பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். இந்த காரியத்தை செய்யறேன், அந்த காரியத்தை செய்யறேன், எனக்கு ஓட்டு போடு. வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வைதா ஹத்தஸ கதிப வைதா வஅத அஹ்லஃப வைதா துமின கான, நம்பிக்கை அமானிதம் கொடுத்தால் அதை மோசடி செய்வான். அமானிதம், அவன் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு இருக்குது, அந்த பொருளை அதை பாதுகாப்பது அது ஈமானுடைய அடையாளம். அமானிதத்தை பாதுகாப்பது ஈமானுடைய அடையாளம். அந்த அமானிதத்தை சரியான முறையில அதை பாதுகாக்கவில்லை என்றால் அவன் யாருங்க? முனாஃபிக். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், பேசினால் பொய் பேசுவான். இப்ப நம்மகிட்ட பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் அதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல, அறவே செய்யக்கூடாது. குறைத்துக் கொள்வதல்ல, அறவே செய்யக்கூடாது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மா கான ஷரீஃபுன், ஒருவன் ஒரு மனிதன் ஏமாற்றக்கூடியவன் நிச்சயமாக அவன் நல்லவனாக இருக்க முடியாது. வலா கதிப ஆக்கிலுன், பொய் பேசக்கூடியவன் அறிவுள்ளவனாக இருக்க முடியாது. அறிவுள்ளவன் பொய் பேச மாட்டான். வலா இக்தாப முஃமினுன், புறம் பேசக்கூடியவன் நிச்சயமாக முஃமினாக இருக்க முடியாது. புறம் பேசக்கூடியவன் முஃமினாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யஹ்தி, நிச்சயமாக அவர்களுக்கு நேர்வழி என்பது கிடையாது. மன் ஹுவ காதிபுன் கஃபார், நன்றி கெட்டு பொய் பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு பொய் சொல்லக்கூடியவர்கள் நேர்வழி அவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான் பொய் பேசக்கூடியவர்களை.
பொய் பேசுவது அனைத்து பாவத்தினுடைய வாசல்களையும் வாயில்களையும் திறந்துவிடும். ஒரு பொய்ய பேசிட்டாருன்னு சொன்னா அதை மறைக்க 100 பொய் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவான். ஒரு பொய்யை மறைப்பதற்கு 100 பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கல்பு அல் கிذب மிஃப்தாஹு குல்லு ஷர்ரின், அனைத்து தீமைக்கும் அது சாவியாக இருக்கும் பொய் என்பது நபி அவர்கள் சொன்னார். பொய் என்பது அனைத்து தீமையினுடைய திறவுகோல். இன்னைக்கு சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்களிடத்துல அந்த பொய் பேசக்கூடிய தன்மை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஜ்தமிஉல் ஈமானு வல் குஃப்ரு ஃபீ கல்பி இம்ரிஇன். ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் குஃப்ரும் ஒன்று சேராது. ஒரு முஃமினுடைய உள்ளத்துல இறை நிராகரிப்பும் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் ஒன்று சேராது. நீரும் நெருப்பும் ஒன்று சேரவே சேராது. அன்பானவர்களே, அதுபோன்று ஈமானும் குஃப்ரும் ஒன்று சேராது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வலா யஜ்தமிஉ ஸித்கு வல் கிذب ஜமீஅன். அனைத்து பொய்யும் உண்மையும் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேராது. பொய் பேசக்கூடிய தன்மையும் உண்மையை பேசக்கூடிய தன்மையும் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேராது. அதே போன்று சொன்னார்கள், வலா தஜ்தமிஉல் கியானத வல் அமானத்து ஜமீஅன். மோசடி செய்வதும் அமானிதத்தை பாதுகாப்பதும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேராது. ஒருத்தன் மோசடி செய்வாங்க, பெரிய மோசடிக்காரங்க, பெரிய ஏமாற்றுக்காரங்க, இவன் பெரிய கொள்ளையடிக்க கூடவேங்க. ஆனா அவன்கிட்ட உண்மை இருக்குன்னு சொன்னா அவன் பாதுகாப்பான அமானிதத்தை பாதுகாக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய தன்மை என்னங்க? மோசடி செய்யக்கூடியவன். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பொய்யும் உண்மையும் ஒரு மனிதனிடத்துல ஒன்று சேராது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர். உண்மை என்பது நல்ல காரியத்தின் பக்கம் கொண்டு செல்லும், நலவின் பக்கம் கொண்டு செல்லும். ஒரு மனிதன் உண்மையை பேசுறான்னு சொன்னா அது நல்ல விஷயத்தின் பக்கம் கொண்டு செல்லும். இன்னல் பிர்ர, அந்த நலவு இருக்கிறது, யஹ்தி இலல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும். அந்த நல்ல காரியம் எங்க கொண்டு சேர்க்கும்? சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். ஒரு மனிதன் உண்மையை பேசுகிறான் என்றால் அல்லாஹு தஆலா அந்த அடியானை சித்தீக்குகளுடைய கூட்டத்தில் சேர்த்து விடுவான். உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் அந்த அடியானை சேர்த்து விடுவான். ஆனால் பொய் இருக்கின்றதே, யஹ்தி இலல் ஃபுஜூர், பாவத்தின் பக்கம் அந்த அடியானை கொண்டு சேர்க்கும். பொய் பேசுறதுனால எங்க போவான்? பாவத்தின் பக்கம் போவான். வைனல் ஃபுஜூர, அந்த பாவம் இருக்கிறது, யஹ்தி இலன் நார், நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அந்த அடியானை. பாவம் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். வைன்னர் ரஜுல லயக்ஸிபு, ஒரு மனிதன் பொய் பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கஸ்ஸாப், அல்லாஹு தஆலா அந்த அடியானை பொய்யர்களுடைய கூட்டத்தில் எழுதி விடுவான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பொய்யனாக வாழ்ந்தானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா பொய் பேசக்கூடியவனை எழுதி விடுவான். உண்மை பேசக்கூடியவனை சித்தீக்குகளுடைய கூட்டத்திலும், பொய் பேசக்கூடியவனை பொய்யர்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹு தஆலா எழுதி விடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கையும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வகத் கஸ்ஸம சுப்ஹானஹுல் ஹல்க் இலா கிஸ்மைன், அல்லாஹு தஆலா படைப்பினங்களை 2 பிரிவாக பிரித்திருக்கின்றான். படைப்பினங்கள், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்களை 2 விதமான பிரிவு. ஒன்று சுஅதா, நல்லோர்கள். ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டங்க? சுஅதா, நல்லோர்கள். இன்னொரு கூட்டம் அஷ்கியா, தீய குணமுடையவர்கள், தீயவர்கள், மூதேவிகள். ஒரு கூட்டம் நல்லவர்களுடைய கூட்டம், சாலிஹீன்களுடைய கூட்டம். இன்னொரு கூட்டம் மூதேவிகள், பாவிகளுடைய கூட்டம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களை ஃபஜஅல ஸுஅதாஅஹும் அஹ்லுஸ் ஸித்க், அந்த நல்லோர்கள் இருக்கிறார்களே,
சாலிஹீன்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள். நல்லோர்கள் யாருங்க? சாலிஹீன்கள், சீரவிகள் அவர்கள்தான் உண்மையாளர்கள், உண்மையை படுத்தக்கூடியவர்கள். உண்மையாளர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக சொன்னார்கள் வல் அஷ்கியாஹும் அஹ்லுல் கிذப். இன்னொரு கூட்டம் மூதேவிகள், அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அஹ்லுல் கிذப், பொய்யர்கள், பொய் பேசக்கூடியவர்கள். பொய்யான விஷயத்திற்கு அவர்கள் அந்த பொய்யான விஷயத்தில் சத்தியம் செய்யக்கூடியவர்கள். அன்பானவர்களே, அப்ப உண்மையாளர்கள் யார் என்றால் அவர்கள் நல்லோர்கள். பொய் பேசக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் மூதேவிகள் என்று இப்னுல் கையும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். துர்பாக்கியவான் என்று சொல்வார்கள். மூதேவிகளுக்கு தமிழ்ல தெளிவா சொல்லணும்னா துர்பாக்கியவான், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன். அன்பானவர்களே, இப்ப உண்மை பேசுவதனால, பொய்யை விட்டும் நாம் தவிர்த்திருப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமும் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னah. நான் ஒரு அடியானுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், சொர்க்கத்தினுடைய ஓரத்தில் அவனுக்கு வீடு கிடைப்பதற்கு, மாளிகை கிடைப்பதற்கு ஒரு அடியானுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் மிராவ் வயின் கான முஹிக்கன். அவன் சத்தியத்தில் இருந்தும் மக்களோடு அவன் தர்க்கம் செய்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டவன். ஒருத்தர் சத்தியத்தில் இருக்கிறாங்க, அவனுக்கு அநீதம் செய்யப்பட்டு இருக்குது, ஆனால் அவன் என்ன செய்யலாம்? எதுக்கு இவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இவங்கள்ட்ட போய் நம்ம போய் எதுக்கு வாதம் செய்யணும்? அது அமைதியா இருந்துடுறான். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஓரத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர்களுக்கு நான் சொர்க்கத்தில் நடுவுல ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப், பொய்யை விட்டவன். பொய் பேசுவதை அவன் விட்டு விட்டான், வாய்க்கு பொய் பேசுறதே கிடையாது. வயின்கான மாதிகன், கேலி கிண்டலா கூட பொய் பேசுறது இல்லைங்க. கேலி கிண்டலா கூட பொய் பேசுவதை ஒரு மனிதன் தவிர்த்து கொண்டான் என்றால் நபி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தின் மத்தியில் நான் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், வஃபி அஅலல் ஜன்னா லிமன் ஹஸன குல்குஹு. இன்னொரு அடியானுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், யார் தன்னுடைய பழக்க வழக்கங்களை, நடைமுறையை, வாழ்வியலை நல்ல அற்புதமான நற்குணமுடையதாக ஆக்கிக் கொண்டானோ, நல்ல குணத்திற்கு சொந்தக்காரனாக யார் ஒரு மனிதன் தன்னை ஆக்கிக் கொண்டானோ அவனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். பொய்யை விடுவது, கேலி கிண்டலாக கூட நாம் பொய் சொல்லாமல் இருந்தால் சொர்க்கத்துல நமக்கு வீடு கிடைக்குங்க. அதற்கு யாருங்க பொறுப்புதாரி? நபி அவர்களே பொறுப்பாக இருந்து அந்த சொர்க்கத்தில் வீடை நமக்கு வாங்கி தருவார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லிஅன்ன யலஅனி ஸித்க், நான் பொய் பேசுவதினால், நான் உண்மை சொல்வதினால் எனக்கு இழிவு கிடைக்கும் என்று இருந்தால் நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். ஆனால் வகல்லமா யஃஅலு, அது அதிகமாக அப்படி நடக்காது. ஒருவர் உண்மையை சொல்லி அவருக்கு இழிவு கிடைக்கும் என்றால் அது அதிகமாக அப்படி நடக்காது. உண்மையை சொன்னால் அவருக்கு உயர்வு தான் கிடைக்கும். உண்மையை சொல்லி இழிவு கிடைக்கும் என்றாலும் நான் உண்மையைத்தான் சொல்லுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே போன்று சொன்னாங்க, வஅஹப்பு இலைய மின் ஐ யர்ஃபஅனில் கதிப், பொய் பேசுவதனால் எனக்கு உயர்வு கிடைக்கும் என்று இருந்தால் நான் நிச்சயமாக பொய் பேச மாட்டேன். அப்படி எனக்கு ஒரு உயர்வு தேவையில்லை, அப்படிப்பட்ட உயர்வு எனக்கு தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு காலம் நடக்காது, மிக குறைவாகத்தான் நடக்கும். பொய் பேசுவதினால் ஒரு மனிதன் உயர்வை அடைவான் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மையை பேசுவதினால் இறைவனிடத்தில் உயர்வு கிடைக்கும், பொய் பேசுவதினால் அல்லாஹ்விடத்தில் உயர்வு என்பது கிடைக்காது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே,
இன்னைக்கு மக்களிடத்தில் ஏப்ரல் ஃபூல் என்ற ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. பொய் சொல்லி கேலி கிண்டல் செய்யக்கூடியது. இந்த பழக்கத்தை நம்ம அறவே செய்யக்கூடாது. நமக்கும் இந்த பொய் சொல்லி கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் பேசுகின்றான் என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் வாயினால் இந்த வார்த்தைனா அரிதாகத்தான் வெளியாகும். நபி அவர்கள் யாரையும் சபிக்க மாட்டாங்க. நபி அவங்க யாரையும் சபிக்க மாட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லக்கூடியவனுக்கு அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு 3 தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, நம்மிடத்துல பொய் பேசக்கூடிய தன்மை இருந்தால் நாம் அதை விட்டும் அறவே நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசுவதனால நமக்கு அழிவுதான் உண்டாகுமே தவிர இறைவனிடத்தில் எந்த ஒரு வெற்றியும் உண்டாகாது. அல்லாஹ் தஆலா நம்மை உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.